பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்பதாக. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், The Lord is with you, mighty warrior என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மீதியானியர்களுக்கு பயந்து ஆலையில் கோதுமையை போரடிக்காமல் ஆலைக்கு சமீபமாய் வேறொரு இடத்தில் போரடித்த கிதியோனை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாய் பார்க்கும் தேவன், பயப்படுகிறவர்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கும் தேவன். என்னால் என்ன செய்யக்கூடும், எனக்கு ஞானமில்லையே, என் குடும்பம் மிகவும் எளியது, ஏழ்மையில் காணப்படுகிறேன் என்று எண்ணுகிறீர்களோ, உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்ன மோசையை கொண்டு 20 லட்சங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்தின கர்த்தர் அவர். தகுதிகள் இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்களுக்கு இருக்கிற பலத்தோടെ கர்த்தருக்காக எழும்புங்கள். இருக்கிறதை கொடுத்தால் அதை கொண்டு மகத்துவமானவைகளை செய்கிற தேவன் அவர். கிதியோனுக்கு கர்த்தர் அருளின வார்த்தை, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்பதாக. கர்த்தர் நம்மோடு காணப்பட வேண்டும். அவர் நம்மை விட்டு கடந்து சென்று விடக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வதனால், பாவங்கள் செய்வதனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து விடக்கூடாது. பாவத்தில் விழுந்த சிம்சோன் பெலிஸ்தியர்கள் தன்னை பிடிக்க வந்த வேளையில் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்று ஆவியானவருடைய பலம் தன்னை விட்டு கடந்து சென்றதை உணராமலே சொன்னான். ஆனால் பெலிஸ்தியர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைக்கும்படி செய்தார்கள். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த வேளையில் தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவ்வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது துக்கித்தார்கள். காரணம், ஆண்டவர் அவர்களோடு இல்லை என்றால் அவர்களால் ஒரு அடி கூட வனாந்தரத்தில் கடந்து செல்ல முடியாது. அவர்கள் மனங்கசந்த வேளையில் ஆண்டவர் தன் இருதயத்தை மாற்றி சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்பதாக. எரேமியா தீர்க்கன் சொன்னார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்பதாக. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களிக்கிறார். உங்களை பராக்கிரமசாலிகளாய் மாற்றுவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் நீர் பார்க்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்நாட்களில் உடைய பிள்ளைகளோடு உடைய விசேஷித்த பாதுகாப்பு இருப்பதாக. ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளாய் கொடுக்கிறேன். கண்ணின் மணி போல கர்த்தர் நீர் பாதுகாத்தருளும். கையிடுகிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் எழுந்தருளும் போது இவர்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களே, இவர்களை பகைக்கிறவர்கள் ஓடிப்போவார்களே. நீர் பயங்கர பராக்கிரமசாலியா உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.